கடைசியா சோழன் இப்பதான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து யார் இதெல்லாம் பண்றா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எல்லாரையும் கண்டுபிடிப்பாரு. இது மாதிரி நிலாவோட அப்பா தான் இது மாதிரி பண்றாரு அப்படின்னு. ஏன்னா சோழன் அடிச்சது பசுபதியா இருக்கும். பசுபதி அவர் பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிடுவாரு. சோழன் நகைக்காகவும் பணத்துக்காகவும் அடிச்ச மாதிரி தெரியல, ஏதோ வஞ்சனைகள் வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சு கண்டுபிடிச்சிருவாரு. அப்படி போயிட்டு நிலா சோழனை காணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா வந்துருவாரு. அவங்க அப்பா அப்பா சோழன் கிடைச்சாரப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். கேட்கும்போது அவங்க அப்பா சொல்லுவாங்க, சோழனா அவனே காணும், நம்ம காசு பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டு தான் போயிட்டான் போல, நீ எப்படிமா இந்த வீட்டுல வாழ்ந்த அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. ஆனா அதை நிலா நம்பவே மாட்டாங்க. என்னாச்சுப்பா ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அழுது டிராமா பண்ணுவாரு. ஆனாலும் மனோகர் பண்ற டிராமாவை நம்பவே இல்லை நிலா. நிலாவோட அம்மாவும் இதான் சருக்குன்னு பேசுவாங்க. உடனே மனோகர் நெஞ்சு வலி வர மாதிரி என் பொண்ணு இப்படிப்பட்ட இடத்துல போய் கஷ்டப்படுறாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணுவாரு. உடனே அவங்க மருமக தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, சேரனோட வீட்டுல இது மாதிரி காணும் பல்லவன் சொல்லுவாங்க. நான் போன் அடிச்சு பார்த்துட்டே இருக்கேன், போன் அண்ணன் எடுக்கவே இல்லை, ரொம்ப நேரமா சுவிச் ஆஃப்னு தான் வருது. உடனே நிலாவுக்கு போன் அடிச்சு எல்லாரும் பேசுவாங்க, இது மாதிரி சோழனை காணும், எங்க பார்த்தாலும் தேடிட்டோம், இது மாதிரி அப்பாவோட நகை காசு பணத்தெல்லாம் வாங்கிட்டு போனாரு, அவர் யாரும் இதுதான் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உடனே சேரன் சொல்லுவாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வாங்கடா போய் தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேடி பார்க்க போகும்போதுதான் கார்ல இருந்து ஒருத்தங்க இடிச்சிருவாங்க. இடிச்சதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க சோழனை கடத்திருக்காங்க அப்படிங்கிறத. ஏன்னா பல்லவன் பாத்துருவாரு காருக்குள்ள இருக்கிறத. ஒரு வாரத்துக்கு பசுபதியும் மனோகரும் நினைப்பாங்க, ஒரு வாரத்துக்கு இவனை இப்படியே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்குள்ளேயே இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாத்தணும், இங்க இருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போகும்போதுதான் சேரன் பல்லவன் இவங்க கண்ணில எல்லாம் மாட்டுவாரு. ஒரு எதிர்ச்சியா நடந்த ஒரு சம்பவம் தான் அது. மாட்டிக்குவாரு. எல்லாரும் சேர்ந்து சோழனை காப்பாத்திடுவாங்க. காப்பாத்திட்டு சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு சம மாசா இருக்கும் அந்த சீனு. அந்த மாதிரி சண்டை போட்டு காப்பாத்திடுவாங்க. நிலா கிட்டையும் உண்மையை சொல்லிடுவாங்க. நிலாச்சி இனிமேல் அவங்க இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோழனோட கிளம்பி வந்துருவாங்க. யாருக்கெல்லாம் இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றோம், நீங்க லைக் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாமனார் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.